பக்கத்தில் வந்து விழுகுது. விழுந்த உடனே அந்த ராஜாவுக்கு முகமெல்லாம் ஒரே மலர்ச்சி ஆயிடுது. உடம்புக்கு ஒரு பயங்கர தெம்பு, ஏதோ வேணும்னு கிடைச்சது மாதிரி ஒரு மன திருப்தியோடு இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாரு, அன்னைக்கு வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது ஒரு பம்பா நதிக்கரை வருது. அந்த நதிக்கரை பக்கத்தில் வந்தோடனே எல்லாரையும் அமர சொல்லி அங்கே ஓய்வு எடுக்கிற டைம் வந்துருச்சு. ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. எங்கேயோ ஒரு குழந்தை கத்துது. அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எங்கடா இந்த காட்டில் இங்கே ஒரு குழந்தை அழுகுரல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கழுத்தில் மணியோட ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே ராஜா வேறு ஒன்றுமே பார்க்கல. டகார்னு குழந்தைய தூக்கிட்டார். தூக்கி பாசமாக சொந்த குழந்தை மாதிரி கொஞ்சிறாரு. ஆனாலுமே யாராவது இருக்காங்களா, யாருடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. யாருடையதும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை மணியோட அவர் கையில் தூக்கின உடனே ஒரு அசரரி சத்தம் கேட்குது. மன்னா, இதை கொண்டு போய் நீ வள, இது உன்னுடைய குழந்தை, ஈசன் உனக்காக கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தை